நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம்னா ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். இப்போ எக்ஸ் பி ஆஃப் என்னுக்கு டிடிஎஃப்டி எடுத்தோம்னா அதுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டிவைடட் பை இன்ட்டு என்னன்னு வரும். இதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதிக்கோம். டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா equal to summation n equal to minus infinity to infinity x of n e power minus j omega n. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு x of p of n. அப்ப இதுக்கு தான் நம்ம DTFT எடுக்கணும். அப்ப DTFT of x of p of n p n ஓகேவா. இப்போ இதுக்கான வேல்யூ என்ன DTFT of x of n கான வேல்யூ தான் இது ஓகேவா. இப்போ ஃபார்முலா படி எழுதணும்னா சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n இருக்கிற இடத்துல என்ன வரும் எக்ஸ் ஆஃப் பிஎன் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஎன் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கணும்னா எம். அப்போ எம் ஈக்குவல் டு பிஎன். அப்போ லிமிட் வந்து மாறுமா n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னா அப்போ எம்முக்கு என்னதான் வரும் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ நெக்ஸ்ட் இதுல இருந்து என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனா என்ன வரும் n ஈக்குவல் டு m டிவைடட் பை பை. இப்போ இங்க pnக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணறோம் x ஆஃப் m. லிமிட் என்ன வரும் m ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் j ஒமேகா nக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் m டிவைடட் பை பை. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இங்கேயும் m இருக்கு இங்கேயும் m இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து மாத்தி எழுதுறோம். எப்படின்னா m ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் m இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை பை mன்னு எழுதுறோம் ஓகேவா. இப்ப நம்ம ஃபார்முலால பார்த்தோம்னா இங்க என்ன இருக்குன்னா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் இருக்கு. அப்ப இங்க என்ன வருது எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. இப்போ ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு ஒமேகா டிவைடட் பை பை இருக்கு. அப்ப என்ன வரும் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா டிவைடட் பை பை ஓகேவா. இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டிஃபரன்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். இப்போ ஃப்ரீக்வன்சி டொமைன்ல வந்து இதான் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் சொல்றோம். இதுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டொமைன்ல மைனஸ் ஜேஎன் எக்ஸ் ஆஃப் என்னு வரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்க போறோம். எங்க இருந்து பார்க்க போறோம்னா இந்த டேர்ம்ல இருந்து தான் பார்க்க போறோம். இப்போ வந்து டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதலாம். டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு summation n equal to minus infinity to infinity x of n e power minus j omega n. ஓகேவா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதை பொறுத்துனா ஒமேகாவை பொறுத்து. டிஃபரன்ஷியேட் both the side அப்படி பண்ணோம்னா என்ன வரும்னா இந்த இடத்துல d டிவைடட் பை d ஒமேகா ஆஃப் x ஆஃப் e பவர் j ஒமேகா ஈக்குவல் டு இங்கேயும் d by d ஒமேகா சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x ஆஃப் n e பவர் மைனஸ் j ஒமேகா n. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த d by d ஒமேகாவை உள்ள கொண்டு போறோம் சமேஷனுக்குள்ள. அப்ப சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x ஆஃப் n ஒமேகா டேர்ம் எங்க இருக்கு இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப d டிவைடட் பை d ஒமேகா e பவர் மைனஸ் j ஒமேகா n. இப்ப நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப d டிவைடட் பை d ஒமேகா ஆஃப் e பவர் மைனஸ் j ஒமேகா n வந்து டிஃபரன்ஷியேட் ஒமேகாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்னா மைனஸ் jn e பவர் மைனஸ் j ஒமேகா n வரும் ஓகேவா. summation n equal to minus infinity to infinity. இப்போ எக்ஸாம்பிள் வந்து d divided by dt of e power 18 என்ன வரும்னா a e power 18 வரும். இது வந்து ஃபார்முலா படி தான் நம்ம இதை எழுதியிருக்கோம் ஓகேவா. டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. அப்ப x of n இதுக்கு பதிலா என்ன வரும் இந்த டேர்ம் மைனஸ் jn e power minus j
ஒமேகா n. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா summation n equal to minus infinity to infinity. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேர்மா எழுதுறோம். minus jn x of n e power minus j omega n. இப்போ நம்ம இது ஃபுல்லா ஒரு டேர்ம்னு கன்சிடர் பண்றனால இது வந்து எதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா x of n-க்கான DTFT வேல்யூ. அப்ப இந்த ஃபுல் டேர்முக்கான DTFT வேல்யூ வந்து இதான். அப்ப என்ன வரும் இங்க மைனஸ் jn x of n. ஓகேவா? இப்ப நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அப்ப ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து இதான் வரும். அப்ப d divided by d omega of x of e power j omega equal to minus jn x of n. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டினா டைமுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்ல என்ன மாறும்னா சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மலாக எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு டிடிஎஃப்டி எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. இப்போ டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு என்ன வரும்னா சமேஷன் என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். ஓகேவா? இது வந்து எதுக்கான வேல்யூனா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகாக்கான வேல்யூ. இப்போ எக்ஸ் ஆஃப் என் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு மைனஸ் என். அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் எண்ணுக்கு வந்து நம்ம டிடிஎஃப்டி எடுக்கிறோம். அப்போ எடுத்தோன்னா என்ன வரும் ஃபார்முலால என் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் வருமா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். அப்ப n-க்கான லிமிட் எதுல இருந்துன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்ப m-க்கான லிமிட் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அப்ப n-ஓட வேல்யூ என்ன இதுல இருந்து பார்த்தோம்னா மைனஸ் n. நெக்ஸ்ட் சமேஷன் n ஈக்குவல் டு m ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் மைனஸ் n-க்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் m இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. இந்த n-க்கு பதிலாக என்ன எழுதுவோம் மைனஸ் m. இந்த மைனஸ் என்ன பண்றோம்னா இந்த ஒமேகாக்கு கொண்டு போயிடும். m equal to minus infinity to infinity x of m e power minus j minus omega into m. இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா n இருக்கு m இருக்கு, இங்க ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு மைனஸ் ஒமேகா. ஸோ அதனால என்ன எழுதணும்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. இப்போ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சா? இதான் வந்து டைம் ரிவர்சல் வந்து ப்ராப்பர்ட்டி. வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ கன்வல்யூஷன் இப்போ வந்து ரெண்டு டேர்மும் வந்து கன்வல்யூட் பண்ணோம்னா அது டிடிஎஃப்டியில் வரும்போது நமக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனாக வரும். இப்போ நார்மலாக வந்து நம்ம கன்வல்யூஷனுக்கான என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதிடுவோம். டிடிஎஃப்டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு summation n equal to minus infinity to infinity x of n e power minus j omega n. இப்போ வந்து x of n convolution of y of n ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம நார்மலா மல்டிபிளிகேஷன்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா summation k equal to minus infinity to infinity x of k into y of n minus k. இதான் வந்து நார்மலா கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம டிடிஎஃப்டி வந்து அப்ளை பண்ண போறோம். எதுக்குன்னா இந்த டேர்முக்கு. அப்ப இந்த டேர்முக்கு டிடிஎஃப்டி அப்ளை பண்ணாலும் இந்த டேர்முக்கு டிடிஎஃப்டி அப்ளை பண்ணாலும் சேம் தானா? ஓகேவா? அப்ப டிடிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஸ்டார் ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிடிஎஃப்டி ஆஃப் summation k equal to minus infinity to infinity x of k y of n minus k. இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுத போறோம். அப்ப டிடிஎஃப்டி ஆஃப் summation k equal to minus infinity to infinity x of k into y of n minus k. அப்ப இந்த ஹோல் டேர்முக்கும் ஃபார்முலா எழுதும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா summation n equal to minus infinity to infinity. இந்த ஹோல் டேர்மும் தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்றோம் x of n-ஆ கன்சிடர் பண்றோம். அப்ப summation k equal to minus infinity to infinity x of k y of n minus k into e power minus j omega n. இது வந்து டிடிஎஃப்டிக்கான
ஃபார்முலா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மேஷனை தனித்தனியா எழுதிக்க போறோம். இப்ப கே டேர்ம் வந்து இதுல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதுலயும் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த சம்மேஷனை வெளில எடுக்கிறோம். இந்த சம்மேஷனை வெளில எடுத்தோம்னா சம்மேஷன் k = -∞ to ∞ x of k. நெக்ஸ்ட் n டேர்ம் வந்து இதுலயும் இருக்கு. ஓகேவா? அப்ப இத என்ன பண்றோம்னா சம்மேஷன் n = -∞ to ∞ y of n minus k. இப்ப ஃபர்ஸ்ட் n க்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதுல k வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் இந்த k வேல்யூ இங்கேயும் k வேல்யூ வரும், இங்கேயும் k வேல்யூ வரும். அத சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இந்த சம்மேஷனை வந்து வெளில வச்சிருக்கோம். ஓகேவா? e ⁻ j⍵n. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இத தனித்தனியா எழுதிருக்கோம். k = -∞ to ∞ x of k. இப்ப n ன்ற டேர்ம் இந்த லிமிட்ல மட்டும் தான் வரும், இதுக்கு வராது. சோ அதனால என்ன பண்றோம்னா தனியாவே எழுதிருக்கேன். -∞ to ∞ y of n minus k e ⁻ j⍵n. ஓகேவா? n டேர்ம் இருக்கனால எந்த சம்மேஷன்ல வந்து n இருக்கோ அதோட சேர்த்து எழுதிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா n minus k = mன்னு எடுத்துக்கிறோம். அப்ப n க்கான லிமிட் வந்து -∞ to ∞ இருக்கும்போது அப்ப m க்கான லிமிட் என்னதான் மாறும்? -∞ to ∞. இப்ப இதுல இருந்து n வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா n = m plus k ன்னு வரும். இப்ப இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. சம்மேஷன் k = -∞ to ∞ x of k. சம்மேஷன் m = -∞ to ∞ y of n minus k க்கு பதிலா என்ன வரும்? m. y of m e ⁻ j⍵. n க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? m plus k. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா k = -∞ to ∞ x of k. சம்மேஷன் m = -∞ to ∞ y of m. இப்ப இது அடிஷன்ல தானே இருக்கு. அப்ப தனியா பிரிச்சு எழுதிக்கலாமா? j⍵m minus j⍵k. இப்ப இது வந்து மேல வந்து சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. அதனால தனித்தனியா எழுதுவோமா? சம்மேஷன் k = -∞ to ∞ x of k. Summation m = -∞ to ∞ y of m e ⁻ j⍵m into e ⁻ j⍵k. இப்ப இந்த சம்மேஷன்ல வந்து k டேர்ம் கிடையாது. அதனால இந்த டேர்ம் என்ன பண்றோம்னா இங்க கொண்டு வரோம். k டேர்ம் எங்க இருக்கோ அது நியர்ல கொண்டு வந்துட்டு சம்மேஷன் k = -∞ to ∞ x of k e ⁻ j⍵k. சம்மேஷன் m = -∞ to ∞ y of m e ⁻ j⍵m ன்னு எழுதுறோம். இப்ப சிமிலரா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? சம்மேஷன் n = -∞ to ∞ x of n = e ⁻ j⍵n னா நமக்கு என்ன வரும்? x of e ⁻j⍵. இங்க n இருக்கு, இங்க n இருக்கு, இங்க n இருக்கு. அப்ப என்ன வரும்? x of e ⁻j⍵. இப்ப இங்க k, இங்க k, இங்கேயும் k இருக்கு. அப்ப இதுக்கான வேல்யூ என்ன வரும்? x of e ⁻j⍵ இன்ட்டு இங்க என்ன இருக்கு? m, m, m. அப்ப இது வந்து என்ன வரும்? y of e ⁻j⍵. அப்ப கன்வல்யூஷன் ஆஃப் DTFT = மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். ஓகேவா? DTFT of x of n convolution of y of n equal to multiplication of two terms ன்னு வந்துருச்சா? இதான் வந்து ஆன்சர். ப்ரூஃப் எதுக்கான ப்ரூஃப்னா கன்வல்யூஷனுக்கான ப்ரூஃப். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கார்லேஷன். இப்போ x of -n கார்லேஷன் ஆஃப் x of n-க்கு வந்து DTFT எடுத்தோம்னா இந்த வேல்யூ வரும். இப்போ நார்மலா நம்ம ஆட்டோ கார்லேஷனுக்கான ஃபார்முலா எழுதணும்னா x of -n convolution of x of n ன்னு எழுதணும்னா இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்னா சம்மேஷன் k = -∞ to ∞ x of -k x of n minus k ன்னு வரும். இதான் வந்து ஆட்டோ கார்லேஷனுக்கான ஃபார்முலா. இப்போ நார்மலா DTFT-க்கான ஃபார்முலா எழுதுவோம். DTFT-னா என்னது? x of e ⁻j⍵. இது எதுக்கான DTFT? DTFT of x of n equal to summation n = -∞ to ∞ x of n e ⁻j⍵n. இப்ப நம்ம டோட்டலா இதுக்கு தான் வந்து DTFT எடுக்க போறோம். அப்ப
இதுக்கான வேல்யூ தான் இது. அப்ப டோட்டலா இதுக்கும் வந்து நம்ம DTFT எடுக்கிற மாதிரி. அப்ப DTFT ஆஃப் this term வருமா? summation k equal to minus infinity to infinity. இது வந்து எது? DTFT of x of minus n correlation, auto correlation function கான DTFT தான் இதான். ஓகேவா? x of minus k into x of n minus k. இதுக்கு தான் வந்து நம்ம DTFT எடுக்கணும். DTFT ஃபார்முலால இந்த x of nக்கு பதிலா இந்த டேர்ம் எழுதுனா என்ன வரும்? summation n equal to minus infinity to infinity x of nக்கு பதிலா இந்த whole term வரும். summation k equal to minus infinity to infinity x of minus k x of n minus k into e power minus j omega n. இப்போ n இருக்க டேர்ம் தனியாவும் k இருக்க டேர்ம் தனியாவும் எழுதிக்கலாம். summation k equal to minus infinity to infinity x of minus k summation n equal to minus infinity to infinity x of n minus k into e power minus j omega n. இப்போ n minus k equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் m. அப்போ n-க்கான லிமிட் வந்து என்ன இருக்கு? minus infinity to infinity இருக்கு. இப்போ n டேர்ம் வந்து m மாத்தினா அதுக்கு லிமிட் என்ன தான் வரும்? minus infinity to infinity. இப்போ இதுல இருந்து என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணா m plus k. அப்போ இங்க இருக்க n-க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா? m plus k. summation k equal to minus infinity to infinity x of minus k into summation m equal to minus infinity to infinity x of n minus k க்கு பதிலா என்ன வரும்? m e power minus j omega n க்கு பதிலா என்ன வரும்? m plus k. next summation k equal to minus infinity to infinity x of minus k summation m equal to minus infinity to infinity x of m. இது பவர்ல தானே இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். e power minus j omega m minus j omega k. இப்ப இத வந்து நம்ம தனித்தனியா எழுதலாமா? summation k equal to minus infinity to infinity x of minus k summation m equal to minus infinity to infinity x of m இருக்க டேர்ம் இந்த சைடு வச்சுக்கிறோம். minus j omega m into e power minus j omega k ன்னு எழுதுறோம். இப்போ இந்த kன்றது இங்க கொண்டு வரலாமா? kன்ற லிமிட் இங்க தானே இருக்கு. அப்ப summation k equal to minus infinity to infinity x of minus k e power minus j omega k summation m equal to minus infinity to infinity x of m e power minus j omega m. இப்போ இதுல சிம்பிள் தாட் என்னன்னா இங்க x of minus k இருக்கா. இப்போ ஃபார்முலால என்ன பார்க்கறோம்னா x of n இருக்கு. அதனால இங்க x of e power j omega-ன்றது இது வந்து ஷார்ட்கட். இதே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் படி பார்த்தோம்னா minus k equal to என்னன்னு எடுத்துக்கிறோம்னா r ன்னு எடுத்துக்கிறோமா? minus k equal to r ன்னு எடுத்துக்கிறோம். k கான லிமிட் வந்து minus infinity to infinity ன்னு இருக்கும்போது அப்ப r கான லிமிட் வந்து என்ன வரும்? minus infinity to infinity minus k க்கு பதிலா r x of r e power minus j omega. அப்ப k equal to என்ன வரும்? minus r minus r. இந்த டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? x of e power j omega ன்னு எழுதுறோம். இங்க வந்து இந்த மைனஸ் என்ன பண்றோம்னா இந்த ஒமேகாக்குள்ள கொண்டு போறோம். அப்ப summation r equal to minus infinity to infinity x of r e power minus j omega into minus omega into r into x of e power j omega. so இங்க minus omega இருக்கனால நமக்கு என்ன வரும்? x of e power minus j omega into x of e power j omega. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா modulus of x of e power j omega whole square வரும். இது வந்து நம்ம ஃபார்முலா படி. இந்த ஸ்டெப்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா இங்க மைனஸ் இருக்கா. அப்ப ஃபார்முலால நம்ம டைரக்டா இங்க மைனஸ் அப்ளை பண்ணி எழுதி ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்க மைனஸ் இருக்கனால நம்ம ஃபார்முலால வந்து ஒரு மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 10th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெர்செவல்ஸ் தியரம். பெர்செவல்ஸ் தியரம் வந்து எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து DTFT-ல பார்த்தோன்னா 1/2 integral minus pi to pi x of e power j omega modulus whole square d omega வரும். இப்போ நார்மலா x of n-க்கான எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா E equal to summation n equal to minus infinity to infinity modulus x of n whole square வரும். இப்போ நார்மலா modulus of x of n whole square என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா x of n into x star of n.
இப்போ நார்மலா இன்வெர்ஸ் டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா எழுதுவோம். இன்வெர்ஸ் டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா என்னன்னா x ஆஃப் n ஈக்குவல் டு 1/2 பை இன்டகிரல் மைனஸ் பை டு பை x ஆஃப் e பவர் j ஒமேகா இன்ட்டு e பவர் j ஒமேகா n டி ஒமேகா. இப்போ இங்க என்ன இருக்கு x ஸ்டார் ஆஃப் n. அப்ப x ஸ்டார் ஆஃப் n ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/2 பை இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். அப்ப x ஸ்டார் ஆஃப் n ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/π இன்டகிரல் மைனஸ் பை டு பை x ஸ்டார் ஆஃப் e பவர் j ஒமேகா இன்ட்டு e பவர் மைனஸ் j ஃபார்முலால என்ன வருதுன்னா மைனஸ் வரும். ஸோ ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா e ஈக்குவல் டு என்ன வரும் summation n equal to minus infinity to infinity. இந்த modulus of x of n க்கு பதிலா என்ன எழுதிருக்கோம் x of n into x star of n. இப்ப summation n equal to minus infinity to infinity x of n x star of n க்கு பதிலா இந்த term எழுதுறோம். அப்போ 1/2 பை integral minus pi to pi x star of e power j omega into e power minus j omega n d omega. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது n term இல்ல, சாரி கான்ஸ்டன்ட்ல இதுல வந்து n term இல்ல, அதனால இதை வெளில எடுத்துக்கிறோம். 1/2 பை integral minus pi to pi x of e power j omega into summation n equal to minus infinity to infinity x of n e power minus j omega n d omega ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா 1/2 பை இன்டகிரல் மைனஸ் பை டு பை எக்ஸ் ஸ்டார் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. இப்போ டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். ஓகேவா? இப்ப இங்க என்ன டேர்ம் இருக்கா, அந்த டேர்ம் இருக்கா, அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா இன்ட்டு டி ஒமேகா. இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா இன்ட்டு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஜே இ பவர் ஜே ஒமேகா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அப்ப இதுக்கு பதிலா என்ன வரும் இந்த டேர்ம். அப்போ 1/2 பை integral minus pi to pi modulus of x of e power j omega whole square d omega. இப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து நம்ம பெர்செவல்ஸ் தியரம் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.